ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப பழமையான, தொன்மையான, மேலும் பிரபலமான நாகரிகமுங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துடைய மதம், அதனுடைய வலைமை மற்றும் இயற்கையை மையமாக கொண்டிருந்தது. இது வந்து ஆதிசிவன் சொல்லுவாங்க, புரோட்டோ சிவாஸ் ஒன்று. இது வந்து கொம்புகளை உடைய ஒரு ஆதிசிவன் அல்லது பசுபதி. பசுபதியான விலங்குகளுடைய இறைவன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த அன்னை தேவியை மையமாக கொண்டிருந்த ஒரு சமூகம். அவங்க வந்து அரச மரத்தையும் காளைகள், புலிகள் போன்ற விலங்குகளையும் வழிபட்டு வந்தாங்க. மேலும் வந்து என்ன செய்வாங்கன்னா, வளமை அல்லது தூய்மைப்படுத்தும் சடங்குகள்ல புனித நீரை பயன்படுத்துவாங்க. லிங்கம் போன்ற கற்களை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அகழ்வாராய்ச்சியில. ஆரம்ப கால இந்து மதத்துடைய தாக்கங்கள் அதை சுட்டி காட்டுது. ஸோ பசுபதி வந்து ஆதிசிவன் சொல்லுவாங்க அவங்களுடைய முக்கியமான தெய்வத்துல. அதாவது தியான யோகாவுடைய நிலையில சிம்மாசனத்துல அமர்ந்து யானை, புலி, எருமை, காண்டாமிருகம் போன்ற விலங்குகளால் சூழப்பட்டிருக்கும் 3 முகங்களை கொண்ட தெய்வம் இவருன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து விலங்குகளுடைய இறைவன் என்று சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு மூலக்கடவுள் என்றும் கருதப்படுறாங்க. அன்னை தெய்வம் வந்து சக்தி என்று சொல்லுவாங்க இவங்களுக்கு பேரு. வளமை, படைப்பு மற்றும் உயிர் வழங்கக்கூடிய ஆற்றலை வடிவமாக திகழும் ஒரு அன்னை தெய்வத்தை மையமாக கொண்டு வழிபாடு செஞ்சு வந்திருக்கிறாங்க. சுடுமண் சிலைகள் எல்லாம் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கொம்புடைய தெய்வங்கள், அதாவது முத்திரைகள் வந்து எருமை அல்லது காளை கொம்புகளை கொண்ட உருவங்களை வச்சு பெரும்பாலும் மரங்கள் அல்லது விலங்குகளோடு சித்தரிக்கப்படுது. இது வந்து இயற்கை மற்றும் விலங்கு சக்தியை வந்து அதனோடு தொடர்புடைய விஷயம். அடுத்தது பூசாரி, அரசர். இவங்க தான் வந்து உலகியல் மற்றும் ஆன்மீக அதிகாரங்கள்ல இவங்க தான் வந்து செல்வாக்கு செலுத்துவாங்க. ஒரு தெய்வீக அரசரையோ அல்லது தலைமை பூசாரியோ சித்தரிப்பதாக அமையக்கூடியதாக இந்த சில சுண்ணாம்புக்கல் சிற்பங்கள் வந்து மொஹஞ்சதாராலேருந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய மத நடைமுறைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் வழிபாடு இருந்தது. மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் சடங்கு வந்து புனிதமான நீருக்கு சமமாக வச்சு உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. சடங்கு ரீதியான விஷயம் இது. அடுத்தது மரம், இயற்கை வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா அரச மரம் என்று சொல்லுவாங்க. அந்த மரத்தை புனிதமாக கருதி வந்தாங்க. மேலும் இனப்பெருக்க வழிபாட்டை குறிக்கிற வகையில எண்ணற்ற ஆண்குறி வடிவை கொண்ட கற்கள், லிங்கங்கள், வளையங்கள், அதாவது யோனிகள் இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சடங்கு தாயத்துகள் சொல்லி பார்த்தீங்கன்னா முத்திரைகள் மற்றும் தாயத்துகளுடைய பரவலான பயன்பாடு அவங்க கிட்ட இருக்கு. தீய சக்திகளுக்கு எதிரான பாதுகாப்பு மந்திரத்துடைய மீதான நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க விட்டு சென்ற ஸ்கிரிப்ட், எழுத்து முறைகள், கையெழுத்து பிரதிகள் இன்னும் முழுமையாக நமக்கு புரியப்படலை, அது புரியல. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய ஹைப்போதிசிஸ் தாங்க. ஸோ கடவுள் நாகரிகம் பார்த்தீங்கன்னா பசுபதி சீல் சொல்லுவாங்க, மதர் காடஸ் சொல்லுவாங்க. மேலும் அனிமல் சிம்பிள்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. சில யூனிகான், ஒரு கொம்பு போட்ட குதிரை போட்ட உருவம்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. காளை, யானை போன்றவை இதெல்லாம் தெய்வீக சின்னங்களாக இருக்கலாம் என்று சொல்றாங்க. பெண் சிலைகள் அதிகம் கிடைச்சிருக்கிறதுனால ஃபர்டிலிட்டி வர்ஷிப், இனப்பெருக்கம் தொடர்பான வழிபாடு இருந்திருக்கலாம் என்று சொல்றாங்க. மேலும் பசுபதி முத்திரை என்றால் ஒரு மனித உருவம், அது 3 முகம் போல இருக்கும், கொம்புகள் இருக்கும், அதுக்கு மிருகங்களால் சூழப்பட்டதாக இருக்கும் அது. இதை வந்து புரோட்டோ சிவா என்றும் சிலர் கருதுறாங்க. ஸோ வந்து இயற்கை சக்திகள், ஃபர்டிலிட்டி, ரெயின், அனிமல்ஸ் மீது கட்டுப்பாடு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கு. மிருகங்களுடைய அதிபதி என்று சொல்றாங்க. மேலும் தாய் தேவதை மூலமாக வாழ்க்கை உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே சிம்பாலிக் இன்டர்பிரிட்டேஷன் தான். ஸோ வந்து மனிதன் மிருகம் கலந்த உருவங்கள் செய்யப்படுது. ஸோ இது வந்து இதெல்லாம் சிம்பாலிசம் தான். சிலவை பகுத்தறிவுக்கு முரணான விஷயங்களும் இதுல இருக்கு. ஸோ மண் அல்லது கல் சிலைகளுக்கு பெருக்கம் செய்யக்கூடிய சக்தி உள்ளது என்று நம்புவது வந்து எம்பெரிக்கல் எவிடன்ஸ் இதுக்கு எதுவும் இல்லை. இயற்கை நிகழ்வுகளை தெய்வமாக்குறாங்க. மழை, பயிர், பிறப்பு ஆகியவற்றை இதை வந்து தெய்வமாக ஆக்குறாங்க. மேலும் யூனிகான் போன்ற சில கற்பனை உயிரினங்கள்லாம் காட்டப்படுது. உண்மையில் இல்லாத ஒன்றாக இருக்கும்போது அதை தெய்வ சின்னமாக கருதுவது ஒரு மித் மேக்கிங் டெண்டன்சி என்றுதான் நமக்கு தெரியுது. முக்கிய அறிவியல் கலைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து மேம்பட்ட நகர திட்டமிடுதல் இருக்கு. ட்ரைனேஜ், கிரிட்ஸ், எக்ஸெட்ரா இது எல்லாமே இருக்கு. ஆனா மத நம்பிக்கைகள் பத்தி டெஃபினைட்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. ஸோ பல தெய்வ வழிபாடுன்னு இருக்கும்போது ஒரு தெய்வ வழிபாடுன்னா சிறந்தது. ஒருத்தவரே எல்லாத்தையும் வந்து என்ன செய்வார், நிர்வகிக்கக்கூடியவராக இருப்பார். பல தெய்வ வழிபாடுன்னும் போது அவங்கவுங்களுக்குன்னு குறிப்பிட்ட பகுதி, எல்லைகள், கண்ட்ரோல் இருக்கும். அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா, அது போன்ற புராண கதைகள் எல்லாம் எவ்வளோ கடவுள் சண்டை போட்டுக் கொள்வது, வெற்றி பெற்றுக் கொள்வது என்றெல்லாம் வருவதை நம்ம பார்க்கலாம். ஸோ சிந்து நாகரிகத்துல அதனுடைய எழுத்துக்கள் நமக்கு புரியல. எந்த வேதம் வெளிப்பாடு ஸ்பெசிஃபிக்கா நமக்கு கிடைக்கல. அங்க வந்து தீர்க்கதரிசியோட எந்த பதிவுகளும் இல்லை, நமக்கு கிடைக்கல.
ஸோ மண்ணாகட்டும் கல்லாகட்டும் இதெல்லாம் தானாக உருவாகல, கடவுள் உருவாக்கிய விஷயங்கள். அதை வந்து படைப்புகளை வந்து படைப்பாளனாக கடவுளாக ஏற்றுக்கொள்வது வந்து பகுத்தறிவு முரணான விஷயமாக இருக்கு. தானே அந்த கற்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்னும்போது எப்படி வந்து அதை வழிபடுபவர்களை பாதுகாக்கும்? பிறப்பு கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு எப்படி இருக்கும்? மழை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவங்க உருவாக்கியதை அவங்க என்ன செய்றாங்க? வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து நேச்சரை வந்து கடவுளாக்கக்கூடிய தன்மை. நேச்சர் மீது இருக்கக்கூடிய விருப்பம், அதீத விருப்பம், இல்ல அதீத பயத்தின் காரணமாக மனுஷன் நேச்சரை கடவுளாக்குறான். ஸோ மனித பண்புகளை வந்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் வேறு, கடவுள் வேறு என்பது பிரித்து காட்டக்கூடிய விஷயங்கள் அங்க இல்ல. ஸோ ரெவல்யூஷனோ, எம்பிரிக்கல் ஆதாரமோ, லாஜிக்கல் கான்ட்ராடிக்ஷனும் நெறைய இருக்கு. எம்பிரிக்கல் ஆதாரம் இல்லாம இருக்கு. ஹியூமன் இமேஜினேஷன் அடிப்படையில தான் அவங்களுடைய கொள்கை உள்ளது. ஆனா மித்தாலஜிக்கல் சிம்பாலிக் பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லலாம். ட்ரூ டிவைனிட்டின்னு இத சொல்ல முடியாது.